அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்கண பദ്ധதியோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. நம்முள்ள பல பேருக்கு பல பழக்கம் இருக்குங்க. எனக்கு எங்கள் அம்மாவோ அப்பாவோ இல்லை என்னுடைய மனைவியோ என்னுடைய மூத்த பையனோ இளைய பையனோ யாராவது ஒருத்தங்க பணம் கொடுத்தா வாங்கி சட்டையில் வச்சுக்கிடுவேங்க. அப்படி பணம் வந்ததையோ நாம் சொத்துக்கள் வாங்குவதையோ யார்ட்டையும் சொல்கிறது இல்லைங்க. எனக்கு என் பையனுக்கு இவ்வளோவா கொடுத்தான், என் வீட்டுக்காரர் இவ்வளோ கொடுத்தாரு, எங்கள் அம்மா வீட்டு சொத்து வந்துச்சு அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் தனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்க, ஊரெல்லாம் சொல்லுவோம். இது நம்மளுடைய இயல்பு. அது போல தான் சரிங்களா. இப்போ ஒரு ஜாதகர் சார் இந்த புரட்டாசி மாதம் பிறந்ததுலேருந்து எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப இந்த தோள்பட்ட வலி அதிகமாக இருக்குது. ஏற்கனவே எனக்கு தோள்பட்ட வலிக்குது, இப்போ அதிகமாக வலிக்குது. என்ன சார் எப்போ சார் தீரும் அப்படின்னாங்க. அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, எந்த வேலைக்கும் போகிற கிடையாது சரிங்களா. வீட்டிற்கான பிள்ளைகள் பராமரிப்பு வேலை பார்த்து அமைதியாக இருக்காங்க. அப்போனா அவங்களுடைய ஜாதகம் என்ன சொல்லுது, கோச்சார கிரகங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்களுடைய இன்றைய வைத்தியன் லக்னம் அப்படிங்கிற அட்சய லக்னமானது மகரமாக போகுது சரிங்களா. மகர அட்சய லக்னத்திற்கு இன்னைக்கு தேதிக்கு கோச்சாரத்தில் சரிங்களா சூரியன் அட்டமாதிபதியாக இருக்கின்ற சூரியன் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால கன்னி வீட்டில் போகிறாரு. அப்போனா மகர அட்சலக்கணத்திற்கு 9ஆம் வீடு அப்படிங்கிற இடத்துல போகின்ற சூரியன் அட்டமாதிபதியாக இருந்து தன்னுடைய 7ஆம் பார்வை வீச்சினால 3ஆம் வீட்டை பார்க்குறாரு, எங்கள் மீனத்தை பார்க்குறாரு. இதன் காரணமாக 3 அப்படின்னா அந்த தோள்பட்டாங்க சரிங்களா, கொஞ்சம் வலி வேதனைகள் எரிச்சல்கள் இருக்கு. இதே நேரத்தில் இவங்களுடைய சுய ஜாதகத்திலையும் சரிங்களா சூரிய பகவான் அப்படிங்கிறவங்க இந்த மகர அட்சலக்கணத்திற்கு 6ஆம் அதிபதியாக இருக்கின்ற புதன் பகவானுடைய நட்சத்திர சாரத்தில், அதாவது சூரியன் மீனத்தில் இருக்கிறாங்க, ரேவதி 4 அப்படின்னா நட்சத்திர சாரத்தில் இருக்கிறாங்க சரிங்களா. அப்படி இருக்கிறனால இவங்களுக்கு இயற்கையாகவே அட்டமாதிபதியாக இருக்கின்ற சூரியன் 3ஆம் வீட்டில் இருக்கிறனால இவங்களுக்கு காது மூக்கு தொண்டை தோள்பட்டை சார்ந்த பிரச்சனை இருக்கணுங்கிறது விதிபலனாக எழுதப்பட்டிருக்கு. எப்படி இந்த ஜாதகர் இந்த மகராட்சலக்கண ஆரம்பிச்சனமே பிரச்சனை சந்திப்பாங்க அப்படிங்கிறதும், 8ஆம் வீடு அப்படிங்கிற சிம்ம வீட்டிற்கு 8ஆம் வீட்டில் நம்மளுடைய சூரிய பகவான் இருக்கனாலையும் இந்த மகராட்சலக்கண ஆரம்பிச்சதுலேருந்து இந்த பிரச்சனையை அனுபவிச்சுக்கிட்டே வருவாங்க. அப்படி வரும் பொழுது இந்த மகராட்சலக்கணத்திற்கு கடைசி நட்சத்திர புள்ளியாக இருக்கின்ற அவிட்டம் 2 போகிறப்ப உறுதியான முறையில் தோள்பட்டதை ஒரு ஆப்ரேஷன் பண்ணணுங்கிற தன்மை உண்டுங்கிற உணரும். இப்போ உங்களுடைய அட்சய லக்னம் என்ன போகுது, மகரம், அட்சய நட்சத்திர புள்ளி என்ன போது திருவோணம் 4. அப்படின்னா திருவோணம் 4 வரைக்கும் அவங்க சமாளித்து வந்துட்டாங்க. அவிட்டம் 1 போகிறப்ப இன்னும் கொஞ்சம் வலி கூடும். அவிட்டம் 2 போகிறப்ப எப்பா என்னால் தாங்க முடியாது, ஆப்ரேஷன் பண்ணிடுங்க அப்படிங்கிற தன்மைக்கு இயற்கையாகவே பிரபஞ்சம் அனுமதிக்கும். ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க, சரியாயிடும் சரிங்களா. அப்படின்னா இந்த செயல் எப்போ நடக்கும், கோச்சார சூரிய பகவான் அப்படிங்கிறவங்க மீனம் அப்படிங்கிற வீட்டில் ரேவதி 4 அப்படிங்கிற நட்சத்திர சாரத்தில் போகும்பொழுது அவிட்டம் 2 இவங்களுக்கு போகிறப்ப தன்னால் நடக்கும் அந்த 3 நாட்கள் சரிங்களா. அதாவது பங்குனி மாத கடைசி 3 நாளில் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் இப்போ அவங்க அதை சமாளிச்சுக்கிட்டே போவாங்க. அந்த நேரத்தில் அந்த செயல் இயற்கையாகவே நடக்கும் அப்படின்னு நம்ம உணர முடியும் சரிங்களா. அப்படின்னா இது போக அடிஷனலாக என்ன அப்படின்னா, இன்னைக்கு மகராட்சலக்கணம் போகிற இவங்களுக்கு சரிங்களா 3 அப்படிங்கிற தோள்பட்டை சார்ந்த 12 அப்படின்னா விரயம் சரிங்களா. இந்த 3, 12க்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் மகராட்சலக்கணத்திற்கு 6ஆம் வீட்டில் போறாருங்க. ஜூன் மாதம் வரைக்கும் 6ஆம் வீட்டில் போற நம்முடைய குரு பகவானுடைய பார்வைகள் 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வைங்கிறது 10, 12, 2ங்கிற இடத்த பார்க்குதுங்க. அப்படின்னா என்ன ஆயிடுது, விரையாதிபதியாக இருக்கின்ற குரு பகவான் 6ஆம் இடங்கிற நோய் சாரத்திலிருந்து 12ஐ பார்க்கறதுனால நோய் சார்ந்த விரைய செலவுகள், நோய் சார்ந்த அழுத்தங்கள், சரியா சாப்பிட முடியலங்க இதான் நினைச்சு இதெல்லாம் குரு பார்க்குறாரு. சரி இந்த குரு தான் இப்படி இருக்கிறாரே, அடுத்த குரு ஜூன் மாதம் ஆனே மாறிட்டா சரியாயிருமா அப்படின்னு பார்த்தா அப்பயும் சரியா வராதுங்க. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு மாறனையும் மகராட்சலக்கணத்துக்கு 7ஆம் வீட்டில் வந்துடுவாருங்க. 7ஆம் வீட்டில் வந்திருக்க குரு பகவான் சும்மா இருப்பாரா, தன்னுடைய பார்வையால 11, 1, 3 அப்படிங்கிறத பார்ப்பார் சரிங்களா. 3னா தோள்பட்டதானாங்க, தன் சொந்த வீட்டையே பார்ப்பார். அவர் யாரு, விரையாதிபதி. அப்படின்னா அப்பையும் ஆஸ்பத்திரி சார்ந்த மருத்துவமனை விரயங்கள் போகணும்ன்றது. அப்படின்னா இந்த செயல் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத
நம்மளுக்கு வந்து கோச்சார கிரகங்களும் ஊர்ஜிதப்படுத்துகின்றன, சுய ஜாதகமும் ஊர்ஜிதப்படுத்துது. இது போக அடிஷனலாக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சுய ஜாதகத்தில் அட்சலக்கணத்திற்கு 8ஆம் வீட்டில் ராகு வேற இருக்கிறார். அந்த ராகுபான் பார்த்தீங்கன்னா பூரம் 4 அப்படிங்கிற சாரம் பெற்றிருக்காங்க. அப்புறங்க என்ன ஆயிடுது அப்படின்னா 8ஆம் வீடு அட்டமஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால அவர் எதையுமே மல்டிபிள் பண்ணி விட்டுருவார். 8னா தீராத பிரச்சனை. சரிங்களா? அப்போனா அவங்களுக்கு பாருங்க அதிகமான உடல் வேதனைகளை ஆட்கொள்ளப்படக்கூடியதாக ராகுவும் கூட்டி விட்டுறாரு. அதாவது உங்களுடைய ஜாதக நிலை எப்படி இருக்கு, வலி வேதனைகள் உடல் உபாதைகள் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக ஆட்கொள்ளக்கூடிய தன்மையாக இருக்குது. சரிங்களா? இன்னைக்கு கோச்சாரத்தில் பாருங்க கேது பகவான் அப்படிங்கிறவங்களும் அந்த 8ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல போய்கிட்டு இருக்காங்க. 2இல் ராகு, சரிங்களா, 8இல் நம்மளுக்கு வந்து கேது போகிறாங்க. இப்படி இருக்கிறனாலையும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு ஆட்படுது. அப்போனா மகராட்சி லக்னம் போகிறவங்க யாராக இருந்தாலும் வருகின்ற காலங்களில் இப்பையும் என்ன செய்யணும், அதிகமான எடை கொண்ட பொருள்களை தூக்கும் பொழுது கவனமாக இருக்கணும். 2 பேர் சேர்ந்து தூக்குற ஒத்தரை நான் தூக்குவேன்னா ஆணவத்தெல்லாம் தூக்க முயற்சி பண்ணக்கூடாது. தோள்பட்ட கை கால்கள் இதெல்லாம் வலி வேதனைகள் அதிகமாக இருக்குங்கிற தன்மை இருக்கு. ஃபோனு டம்முன்னு கீழே வந்து உடையணுங்கிற தன்மை இருக்கு. தேவைப்பட்டவங்க ஒரு லோன் போட்டு புது ஃபோன் வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஒரு சிலர் ஏற்கனவே ஒரு நல்ல ஃபோன் இருக்கு அப்படின்னா அதை யாருக்காவது ஃப்ரீயாக கொடுத்துட்டு திரும்ப ஒரு கடன் போட்டு லோன் போட்டு ஒரு ஃபோன் வாங்கிக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு வருகின்ற இந்த தோள்பட்டை சார்ந்த காது மூக்கு தொண்டை சார்ந்த உடல் உபாதைகள் குறையும். சரிங்களா? இதை வந்து புரிஞ்சுக்கணும். இப்படி தாங்க ஒரு ஜாதகத்தை வச்சு நம்ம பலன் சொல்ல முடியும். அட்சலக்கணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கோச்சார கிரகத்தை இணைச்சி பார்த்தோம் நம்ம வந்து பலன் சொல்ல முடியும். சரிங்களா? இப்படிப்பட்ட நல்ல ஜோட முறை கண்டுபிடித்த நமது ஆசிரியர் விருது பலமுத்தியாவுக்கும் நம்ம நன்றி சொல்கிறோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி.